ஊடகம் நடத்துற ஆட்கள்கிட்ட நான் ஒன்று கேட்க, உங்களுக்கு சோறு வேணுமா, சுட்ட கோழி வேணுமா, மந்தி ரைஸ் வேணுமா, பிரியாணி வேணுமா என்ற தொலைபேசி இலக்கம் இந்த பக்கத்துல கிடக்கு, என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்ற சொந்த உழைப்புல உங்களுக்கு நான் இலவசமா சாப்பாடு தாரேன். ஒரு பிங்கான் சோறு, ஒரு டி-ஷர்ட், ஒரு கெப்பு உங்களுக்கு சும்மா கிடைக்குதுங்கிறதுக்காக சமூகத்தை வித்து கொஞ்சம் கூட மறுமை பத்திய சிந்தனை இல்லாம வெக்கம் இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கு மிகவும் சுவையா இருக்கி, மிகவும் டேஸ்டா இருக்கி, நியாயமான விலையில தாராங்க. பச்சை பொய்ய இதே வார்த்தையை ஒவ்வொரு உணவகங்கள்ல எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு சும்மா சோறு வேண்டாம், நான் தாரேன். என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இலவசமாக சாப்பாடு வேணுமா, இலவசமா அந்த டி-ஷர்ட்டும் கெப்பும் வேணுமா, ஆடை கடைகளுக்குள்ள, இந்த புடவை கடைகளுக்குள்ள, உடுப்பு கடைகளுக்குள்ள போய் நின்றுகிட்டு மிகவும் தரமான ஆடை மிகவும் என்னமோ சும்மா கொடுக்கிற மாதிரி அந்த வியாபாரி தார ஒரு டி-ஷர்ட்டுக்கும் ஒரு கெப்புக்கும் ஆசைப்பட்டு ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு நாட்டில் ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம, பெருநாளைக்கு கூட பிள்ளைகளுக்கு உடுப்படுத்து கொடுக்க காசு இல்லாம பெற்றோர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களோட போலியான விளம்பரங்கள் இப்ப அள்ளிக்கு வருவாங்க. ஏழைகளுக்கு என்னத்துக்கு போன், அவங்க என்னத்துக்கு Facebook யூஸ் பண்ணணும், அவங்க என்னத்துக்கு Instagram யூஸ் பண்ணணும், அவங்க என்னத்துக்கு YouTube பார்க்கணும். அப்ப அவங்க ஏழைகளா இருந்த அவங்களோட கையில எப்படி போன் வந்தேன்னு சொல்லி அப்படி இல்ல. யாசகம் கேட்பவர்கள் கூட இன்றைக்கு கையில ஸ்மார்ட் போன் வச்சுக்கு வீடு வீடா சென்று யாசகம் கேட்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். சமூக மயமாக்கல் என்ற பெயரில் சமூகத்தை சீர்கெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிக்கணும்டா அந்த பிள்ளைக்கு நோட்ஸ்ல இருந்து, கிளாஸ் டைம்ல இருந்து, ஸ்கூல்ல நடைபெறும் பாடங்கள் பற்றிய தகவல்கள் வரைக்கும் போன்ல தான் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு போன் தற்போது அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஊடகம் செய்த ஆட்கள் விபச்சார ஊடகம் செய்து கொண்டு நீங்க பேமஸ் ஆகணும், உடுப்பு கலதி போட்டு உரியானத்தோட ஓடுங்க ரோட்டால பேமஸ் ஆகலாம்.